இந்த வீடியோல let us solve our sixth problem. So evaluate ரெண்டு integral solve பண்ண சொல்லிருக்காங்க along with three possible curves கொடுத்திருக்காங்க. Okay, சரி, we'll go for a முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் சைடுல ஃபுல்லா இந்த ப்ராப்ளத்தை அட்டாக் பண்றேன் அண்ட் லெஃப்ட் சைடுல ஃபுல்லா இது, ரைட் சைடுல ஃபுல்லா இதை வில் ஒர்க் அவுட். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் அலாங் வித் ரேடியஸ் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் 2 plus i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எழுதிக்கலாமா? ஸோ நம்பர் ஒன், okay, along the radius, along the vector, along the radius vector of the radius vector of 2 plus i, correct தானே? plus i தானே கொடுத்துருக்காங்க. yes, 2 plus i. அப்போ we'll go for a diagram வந்து y axis, இது x axis. ஓகே, இது 1, இது 2, இது i. அப்போ this is my point 2 plus i. அப்போ this is my vector, this is my straight line. இதுதான் எனக்கு என்னது radius vector. அப்போ this point வேறு 0, 0ல இருந்து இது வேறு 2, 1 போற மாதிரியான பாயிண்ட். வழக்கம் போல we can go for a equation that is இது x1 y1, இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா what is the equation? x minus 0 divided by 2 minus 0 which is equal to y minus 0 divided by y minus 1 which is equal to 0, 0 sorry, இந்த 0 இல்ல, y minus 0 divided by 1 minus 0 which is equal to t அப்படின்னு எடுத்துக்காங்க. அப்போ x which is equal to x by 2 which is equal to y by 1 which is equal to t. அப்போ x of t which is equal to t, y of t which is x of t which is equal to 2t, y of t which is equal to t. So இதான் கர்வ். அப்போ the curve is given by the curve is given by எப்படி எழுதுறேன்? that is z of t which is equal to, it is given by 2t plus i times t. 2t plus i times t. அப்போ z dash of t ங்கிறது யாரு? this is equal to 2 plus i. it is a constant. okay, 2 plus it அதை differentiate பண்ணா 2 plus i அப்படின்னு கிடைச்சிருக்கும். okay, fine. இப்போ what is we'll do this fellow, இது முதல்ல செய்யறேன், அப்புறம் ரெண்டாவது இது செய்யறேன். அப்போ now f of z which is equal to f of x plus i y ன்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? x. so that is the given problem. கரெக்டா? இதுதான் என்னுடைய f function f. அதனால x கிடைச்சிருக்கு. அப்போ then what is this fellow? f of z of t, f of z of t ங்கிறது என்னது அப்படின்னா that is f of 2t plus i times t, okay, which is equal to the real part யாரு? 2t. we'll have this one. அப்போ f of z of t dot product into யாரு? z dash of t which is equal to இது 2t into z dash of t ங்கிறது யாரு? this is 2 plus i. அப்போ 2 plus i. okay, now we'll go for a solution. அப்போ integral over c f of z dz which is equal to integral over, இதோட லிமிட் வந்து வேற எங்க இருந்துங்க? x உடைய வேரியேஷன் வந்து எங்க இருந்துங்க போகுது? this is 0ல இருந்து t varies from 0 to 2. okay, சரி, t varies from அது சொல்லலையேனா t varies from 0 to 1. கரெக்ட் தான். 0 which is less than or equal to t which is less than or equal to 1. ஏன்னா t க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா இது 2 கிடைச்சிரும். t க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 2 plus i கிடைச்சிருமா? இந்த பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ t varies from 0 to 1 and it is given by 2t plus it. அப்போ we'll have this is 0 to 1. இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 2t into 2 plus i into dt. இது கான்ஸ்டன்ட். அப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். that is 2 plus i into இது 2t integral of 2t dt. okay, t equal 0 to 1.
2t என்னது t square by t square. So that is equal to 2 plus I into t square. T square varies from 0 to 1. So that is equal to 2 plus I. Value என்னது 2 plus I. சரி, இதே கான்டூருக்கு நான் இப்போ இதை கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஐ வில் டேக் இட் நான் கலர். இப்போ இங்க இதெல்லாம் சேம் தான். இது சேமு, இது மட்டும் மாறுது. இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் மேக் இட் பி சம் h of z which is equal to h of that is what x plus iy which is equal to y. இமேஜினரி பார்ட் கொடுக்குறேன். எங்க இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக நான் ஹெச் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது இமேஜினரி பார்ட் கொடுக்குறேன். ஓகே, தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அப்போ வாட் இஸ் மை h of z of tங்கிறது என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு h of 2t plus I times t which is equal to t அப்படின்னு கிடைக்கும். ஓகே, then what is my z dash of t? z dash of t ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இட் இஸ் கான்ஸ்டன்ட். என்னது 2 plus I. So this is z dash of t that is equal to 2 plus I. Okay, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். So integral over c y dz which is equal to integral over 0 to 1 இது என்னது t into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா h of z of t into z dash of t which is equal to 2 plus I into t. அப்போ இது கான்ஸ்டன்ட் into 2 plus I into dt which is equal to the 2 plus I வெளியே கான்ஸ்டன்ட் எடுத்துலாமா? 2 plus I கான்ஸ்டன்ட் into t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will have the t square by 2 அப்படின்னு கிடைக்கும். லிமிட் varies from 0 to 1. So that is equal to 2 plus I by 2. So this is my answer. Okay, so இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல that is எடுத்துக்கிட்டுமா integral over c x dz which is equal to என்ன ஆன்சர் வந்தது 2 plus I அப்படின்னு நினைச்சது. This is equal to 2 plus I and integral over the same curve. அப்புறம் இந்த இடத்துல யாரு y dz which is equal to 2 plus I by 2 அப்படின்னு நினைச்சிருக்கோம். Is it okay? Okay, so இது வந்து முதல் இது மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இது மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். We will go for this second problem. So it is along the semicircle mod z equal to 1. That is upper semicircle starting with z equal to 1. அப்போ ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் செகண்ட் சொல்யூஷன் என்னது அப்படின்னா the curve z is z of t which is a circle தர படம் வரைஞ்சோம்னா we will have this is my curve. ஓகே, எங்க இருந்து z equal to 1ல இருந்து ஆரம்பிக்கணும். இதனுடைய ரேடியஸ் வந்து 1. ஸோ this is equal to cos t plus I times sin t with t varies from 0 less than or equal to t which is less than or equal to pi. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ what is my z dash of tங்கிறது யாரு? this is equal to sin theta cos theta minus sin theta so sin t plus sin t na cos t plus I times cos t. Okay, dt இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் what is this? Of course this is into dt ன்னு எழுதணும் வழக்கமா. அதாவது z dash of t ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அப்படின்னா dz by dt அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி வில் ஹேவ் திஸ் இஸ் மை f of z which is equal to f of x plus iy which is equal to x. முதல் ப்ராப்ளத்துக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு வந்து என்னது ஒய்ன்னு போடுவீங்க. ஃபைன், இப்போ இங்கே எக்ஸ். வாட் இஸ் மை f of z of t which is equal to f of cos t plus I times sin t which is equal to cos t which is equal to cos t. சரி, இப்போ இது கூட நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். f of z of t dot multiplied with z dash of t. So what we will have? இங்க cos t, it is cos t. z dash of t ங்கிறது minus sin t plus I times cos t. Okay, so which is equal to minus sin t cos t plus I into cos square t. Okay, next we are going to solve this problem. Okay,
So this implies that integral over x dz over c, which is given by integral over 0 to pi இந்த வேல்யூ. இப்போ இதை என்ன பண்றேன், ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டுமா, அப்படின்னு என்ன கிடைக்கும், மேல இருக்கிறது யாரு, this is minus sin 2t divided by 2, okay, plus I into cos square t எப்படி எழுதலாம் அப்படின்னா, that is we are having a formula that cos 2t which is equal to 2 cos square t minus 1. அப்போ இது அங்க கொண்டு வரலாமா, அப்போ cos 2t plus 1 by 2 which is equal to cos square t. அப்போ this is equal to, இந்த இடத்துல இது இங்க என்ன போடுவீங்க, this is equal to cos 2t plus 1 by 2 the whole thing into dt. What it is, இப்போ இது தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்க போறேன். So what is this? This is equal to integral 0 to pi இதனுடைய வேல்யூ என்னது, 1 by minus 1 by 2 வெளியே எடுத்துறேன், 1 by 2 வெளியே எடுத்துறேன். This is sin 2t into dt plus I times இந்த 2 வெளியே எடுத்துறேன், அப்போ 1 by 2 into integral 0 to pi. This is cos 2t plus 1 into dt. So we are having this. இப்போ integrate பண்ணலாமா? So this implies that sin cos, cos minus sin. இப்போ sin integrate பண்ணீங்கன்னா minus cos வரும். Okay, so that is equal to, இந்த மைனஸ் வேணாங்க உள்ள வச்சுக்கிறேன். அப்போ minus sin integrate பண்ணா cos, அப்போ 1 by 2 times cos 2t by 2. And the limit varies from 0 to pi plus I into 1 by 2 into, இதை differentiate பண்ணா this is equal to sin 2t by 2 plus t, the limit varies from 0 to pi. ஆனா நல்லா பாருங்க, this is equal to 1 by 4 into, this is cos 2 pi minus sin, minus cos pi, cos 0 minus cos 0. இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், 1 minus 1 0 கிடைச்சிடும். சரி, plus I times 1 by 2. இப்போ இந்த இடத்துல பை போடும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா, sin 2 pi by 2 plus இந்த இடத்துல யாரு pi plus pi, okay, minus 0 போடும் பொழுது what we will have, this is sin 0 by 2 minus plus 0. Okay, so this implies that இந்த இடம் 0, இது pi, இந்த இடம் 0, இந்த இடம் 0. So we will have, this is equal to, இது ஃபுல்லா போயிருச்சா, அப்போ I 1 by 2 இருக்கா, இங்க ஒரு pi இருக்கு. Okay, so that is equal to I pi by 2. So similarly, இது வந்து எதுக்கு, முதல் இந்த இதுக்கு மட்டும் தான் பார்த்திருக்கேன். இப்போ இதே கேஸை நான் எதுக்கு டிஃபைன் பண்ண, எதுக்கு சொல்ல போறேன், h of z equal to, that is h of z which is equal to h of, இது ரெண்டாவது, okay, 2a, h of z equal to h of x plus iy which is equal to y. அப்போ h of z of t which is equal to h of cos t plus I times sin t which is equal to sin t. Okay, and what is my z dash of t வந்து என்னது வச்சிருக்கேன், that is given by z dash of t which is equal to minus sin t plus I cos t, minus sin t plus I times cos t. அப்போ h of that is h of z of t into z dash of t which is equal to sin t into minus sin t plus I times cos t which is equal to minus sin square t plus I into sin t cos t. இதை கூட இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணிக்கலாம். sin square t குள்ள ஃபார்முலா இப்போ என்னது, we know that this fellow, இது என்னது, cos 2t which is equal to 1 minus 2 sin square t. Okay, அப்போ இதுல என்ன பண்றேன், we'll write here, this is
minus sin square t இது அங்க கொண்டு வரலாமா அப்போ cos 2t minus 1 divided by 2 minus 1 which is equal to minus sin square t அப்ப இவனுக்கு பதிலாக what I can write அப்படின்னா minus sin t cos 2t minus 1 by 2 minus 1 by 2 plus I into shall I write this is sin 2t by 2 okay ஒண்ணு இல்ல இதுல ஒரு 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 ஆல டிவைட் பண்ணி 2 sin t cos t which is equal to sin 2t தெரியும் we are having this அவ்வளவுதாங்க இப்போ ப்ராப்ளத்தை கிளியரா முடிச்சிடலாம் அப்போ integral y dz over c which is equal to integral real part 0 to pi cos 2t minus 1 by 2 plus தனியா எழுதிக்கிட்டுமா ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிருக்கேன் 0 to pi we'll have sin 2t by 2 into dt so we are having இப்போ what it is இந்த இடத்துல ஒரு 1 by 2 காமனா எடுத்துக்கலாம் so we'll have this is 1 by 2 அப்போ sin னா cos னா minus sin அப்போ we'll have this is equal to minus sin 2t divided by 2 okay cos னா minus sin 2 கரெக்ட் தானே சரி cos னா sinல மைனஸ் கிடையாது cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா sin t okay sin 2t by 2 minus இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we'll have this is t okay which is equal to 0 to pi plus I by 2 எடுத்துக்கிறேன் இந்த 2 வெளியே எடுத்துட்டேன் okay அப்போ sin 2t ன்னு வந்திருக்கு இதை இன்டகிரேட் பண்ணா minus cos 2t so this is equal to minus cos 2t by 2 okay the limit varies from 0 to pi அப்ப என்ன கிடைக்கும் this is equal to முதல்ல பையை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஒரு 1 by 2 into sin 2 pi by 2 minus pi okay minus 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது sin 0 by 0 minus 0 okay இது வந்து இதுக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு plus I by 2 into I by இந்த 2 வேணா வெளியே எடுத்துறேன் 4 எடுத்துக்கிறேன் அப்போ மைனஸ் இருக்குல்ல அப்போ இது வேணா மைனஸ் கூட வெளியே எடுத்துக்கிறேன் that is cos 2 pi minus cos 0 cos 2 pi வந்து 1 cos 0 வந்து 1 1 minus 1 வந்து 0 ஆயிடும் so this is equal to 1 by 2 இது 0 okay இங்க pi இருக்கு அப்போ minus pi so minus pi so that is equal to minus pi by 2 so ரெண்டாவது ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு so we'll go for a third problem என்ன சொல்லுது அப்படின்னா around the circle given by is modulus of z which is equal to a plus modulus of z minus a which is equal to 1 அப்போ மூணாவதுல a so மூணுல a okay so z of t இது வந்து என்னது அப்படின்னா பாருங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல a அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இது சுத்தி நான் என்ன பண்றேன் this is my circle with radius வந்து என்ன கொடுத்திருக்கோம் r இதோட radius வந்து r okay that is modulus of z minus a which is equal to r அப்படின்னா என்ன அர்த்தம் z equal to இது எப்படி எழுதலாமா z minus a which is equal to r e to the power it z a to the power it okay இப்போ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா this is z of t தானே கரெக்ட் தானே அப்போ z which is equal to a plus r e to the power it அவ்வளவுதாங்க so z of t which is equal to a plus r e to the power it இது என்னது அப்படின்னா அங்க பாருங்க ஏங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்ப இந்த ஏங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எடுக்கலாம் a1 plus ia2 எழுதிக்கலாமா a2 plus இது யாரு r cos t plus I sin t okay அப்போ what we will have this is equal to a1 plus r cos t comma a2 I plus I into a2 plus r sin t so this is my curve இடம் புரியுதா
So what I'm having is that is z of t which is equal to முதல் term ஒரு a1 plus r cos t plus I times a2 plus r sin t. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ z dash of tங்கிறது யாரு அப்படின்னா differentiate this with respect to t. அப்போ sin theta cos theta minus sin theta. அப்போ minus r sin t plus இது differentiate பண்றேன் I times இது differentiate பண்ணும்போது என்ன கிடைக்கும் sin theta cos theta. அப்போ r cos t. So this is my z dash of t. Okay. சரி, இப்போ we'll compute this. What is my f of z of t? எனக்கு ரியல் பார்ட் தானே வேணும். அப்போ f of z of tங்கிறது என்னது? That is a1 plus r cos t plus I times a2 plus r sin t which is equal to a1 plus r cos t. ஓகே, இதான் ரியல் பார்ட். அப்போ இது கூட நான் எதை மல்டிப்ளை பண்ண போறேன்? z dash of t. அப்போ f of z of t into z dash of t which we are going to calculate. This is equal to இது முதல்ல எழுதிட்டுமா a1 plus r cos t, okay, into இதை மல்டிப்ளை பண்றேன் யாரு z dash, that is equal to minus r sin t plus I times r cos t multiply பண்றேன். So what you will have, this is equal to a1 into this multiply பண்ணோமா, அப்போ a1 into this fellow, அப்போ minus a1 r sin t அடுத்தது இது ரெண்டு மல்டிப்ளை பண்றேன். அப்போ what you will have, this is equal to minus r square sin t cos t. So இது வந்து ரியல் பார்ட் மட்டும். இமேஜினரி பார்ட் வந்து என்னது? பிளஸ் I times this is a1 r cos t plus r square this is r square cos square t. Okay, that's all. இப்போ we are going to compute this. Okay, what is this? Integral over c, okay, x dz which is equal to integral over 0 to என்னது 2 pi. ஏன்னா full circle ல, அப்போ இந்த கேஸ்ல வந்து 0 to t varies from 0 less than or equal to t which is less than or equal to 2 pi. full circle வர்றதுனால we will have this equation. Okay, fine. So what we will have அப்படின்னா, this implies real part எழுதிக்கலாமா? அப்போ minus a1 r sin t minus r square, இது வந்து நான் இப்படி எழுதிட்டுமா, 2 ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ sin 2t by 2 எழுதிக்கிறேன். ஓகே, இந்த இடத்த மட்டும் இதை மட்டும் அப்படி எழுதிக்கிறேன், sin 2t by 2. ஓகே, பிளஸ் இது இன்ட்டு dt பிளஸ் imaginary part I into integral 0 to 2 pi remaining part. Okay, remaining part வந்து யாரு? This is a1 r cos t plus r square, this is யாரு? cos square t. அப்போ cos square t நம்ம முன்னாடி எழுதியிருக்கோமே, இங்க எழுதியிருக்கோம் cos square t முன்னாடி எழுதணுமே, அந்த இருக்கு. cos square t க்கு பதிலா I may write this is cos 2t plus 1 by 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். cos 2t plus 1 by 2 into cos 2t plus 1 by 2. Okay, இது ஃபுல்லா இருக்கு. அதுக்கட்டி இதுக்கு பதிலா இந்த cos square t க்கு பதிலா into dt. அவ்வளவுதான். இனிமே நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிட வேண்டியதான். ஸோ நல்லா பாருங்க, this is இது வந்து யாரு? minus a1 r கான்ஸ்டன்ட் into integral 0 to 2 pi sin t, this is sin t dt. ஓகே, மைனஸ் அடுத்து நான் r square by 2 வெளியே எடுத்துறேன். r square இதெல்லாம் நான் இங்கே கால்குலேட் பண்ணிடுமா? ஓகே, இங்கே கால்குலேட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? sin t டிஃபரன்ஷியேட் பண்ண சைன்னா அப்போ மைனஸ் காஸ், இப்போ இந்த மைனஸ் இதுலயே வச்சுக்கலாம். அப்போ ஐ வில் மேக் இட் பை பிளஸ் காஸ் t. ஓகே, லிமிட் வேரியஸ் ஃப்ரம் 0 to 2 pi.
0 to 2 pi minus r square by 2 sin t sin theta cos theta அப்போ காசுனா இதுக்கும் பிளஸ்னு கொடுக்கலாம் இன்ட்டு cos 2t by 2 இதுக்கும் லிமிட் வந்து என்னது 0 to 2 pi இதுக்கும் லிமிட் 0 to 2 pi பிளஸ் i இன்ட்டு இந்த ரெண்டு sin theta cos theta minus sin theta அப்போ காசுனா sin அப்போ i a1r into sin t okay limit varies from 0 to 2 pi 0 to 2 pi plus r square by 2 இங்க யார் இருக்கா cos வந்திருக்கு அப்போ sin அப்போ this is sin 2t by 2 sin 2t by 2 sin 2t by 2 sin 2t by 2 plus 4t இருக்கா ஓகே லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 pi நல்லா பார்த்துக்கோங்களேன் இங்க இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா this implies that a1r okay cos 2 pi minus cos 0 இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அதே மாதிரி தானே இங்கேயும் அப்போ பிளஸ் r ஸ்கொயர் பை 4 இன்ட்டு cos 4 pi minus cos 0 இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் அப்போ இந்த டேர்மும் அடிபட்டு போயிடும் ஓகே ஸோ வில் ஹாவ் திஸ் சைட் இதுல வந்து என்னது பிளஸ் ஐ டைம்ஸ் இந்த ஐ வந்து காமன் ஐ வந்து காமன் ஐ டைம்ஸ் வி வில் ஹாவ் திஸ் இஸ் a1r இன்ட்டு sin 2 pi minus sin 0 இதுவும் 0 தான் இதுவும் 0 தான் 0 minus 0 இப்போ மிச்சம் இந்த இடம் மட்டும் தான் இருக்கா அப்போ அது யாரு அப்படின்னா பிளஸ் r ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2 pi 0 போடும்போது இந்த டைம் வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இது மட்டும் என்ன கிடைக்கும் 2 pi minus 0 கிடைக்கும் ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னா இந்த ஃபுல் டேர்ம் இது 0 இது 0 எல்லாம் 0 இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு வெளியே ஒரு ஐ இருக்கு ஓகே அப்போ திஸ் இஸ் இதுல இருந்து இது வரைக்கும் அப்போ ஐ இந்த 2 இது கேன்சல் ஆயிருமா ஸோ we will have this is I pi r square I pi r square so this is an answer okay that is integral over x dz where curve வந்து z minus a which is equal to r which implies that I pi r square I pi r square okay okay இப்போ நம்ம ஏழாவது ப்ராப்ளத்தை பார்க்கலாம் so it is given that evaluate integral over c mod z dz along the following path around the semicircle mod z சரி ஒவ்வொரு ப்ராப்ளமா செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் along the semicircle mod z equal to 1 with argument 0க்கும் பைக்கும் இடையில இருக்கிற மாதிரி so we'll go for a solution என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தை வரைஞ்சிடலாம் எப்படி இருக்கும் ஸோ திஸ் இஸ் மை சர்க்கிள் ஓகே மாடி செட் ஈக்குவல் டு 1 ஆர்குமெண்ட் 0க்கும் பைக்கும் இடையில we will have this is my argument okay so this is it is starts at z equal to 1 and ends at z equal to minus 1 இதுல முடியுது so this is my curve இதான் என்னுடைய curve சரி அப்போ இதுக்கு what we will have this z is equal to z which is z of t which is equal to we know that இது என்னது it is cos t plus I sin t with the value வந்து angle வந்து எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா it is from 0 which is less than or equal to t which is less than or equal to pi ரொம்ப சிம்பிள் அப்போ z dash of t ங்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு z dash of t which is equal to sin theta cos theta minus sin t plus I into sin theta differentiate பண்ணா we'll have cos t okay now what is my f of z which is equal to எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னோட ப்ராப்ளத்துல it is going to be equal to mod z என்னது அப்படின்னா that is f of x plus iy அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா this is mod z அப்படிங்கிறது square root of it is given that x square plus y square இதுதான் we will usually denote it by mod z இதுதான் mod z denote பண்ணுவோம் okay சரி இப்போ what we will have அப்படின்னா what is my f of z of t which is equal to
f of z of tங்கிறது இந்த இருக்கு. அப்போ cos t plus I times sin t we will have. So by my definition, it is going to be square root of, we will have that cos square t plus sin square t, okay, which is equal to 1 அப்படிங்கிறது இருக்கு. அப்போ f of z of t ங்கிறது 1. அப்போ then we will have then f of z of t into z dash of t வந்து என்னன்னு calculate பண்ண போறேன், which is equal to 1 into this fellow. So that is equal to minus sin t plus I into cos t. Cos t. Okay. சரி, இப்போ நம்ம will go for a integral over c. இதான் என்னுடைய curve c. z equal to 1ல ஆரம்பிச்சு z equal to minus 1ல முடியுது. அப்போ this is mod z dz. இதான் f of z dz, which is equal to, என்னுடைய definition படி we will have this is 0 to 1, sorry, 0 to pi, 0 to pi, and we need to put f of z of t into z dash of t. So straight angle this is equal to minus sin t plus I times cos t dt. This is equal to integral over 0 to pi minus sin t dt plus I times integral over 0 to pi cos t dt. So what we will have அப்படின்னா sin theta differentiate பண்ணா cos theta differentiate பண்ணா minus sin theta. So inverse பண்ணுவோம், minus sign will be equal to cos. This is equal to cos t, okay, integration from 0 to pi, okay, plus I into, this is cos t integrate பண்ணா we will have a sin t. So this is equal to sin t from 0 to pi, okay. So what we will have, this is equal to cos pi minus cos 0 plus I times sin pi minus sin 0. So this will be இதுவும் 0 முடிஞ்சு வச்சு, பட் cos 0 வந்து 1, cos pi வந்து என்ன வரும், so we will have this is cos 0 வந்து 1, 90, okay, minus 1. So this is will be minus 1. Cos pi வந்து minus 1. So we will have, this is it okay? Cos 0 வந்து 0, 90ல வந்து 0, 0ல 1, okay, fine. It will be 90, then it is 5, right, 5. So it is minus 1. So minus 1. So we will have, this is equal to minus 2. So for the first value, that is the integral over 7th problem, that is integral over c mod z into dz, which is equal to minus 2. So this is my solution. Answer check பண்ணலாமா? Answer, ஏழாவது problem, yes, minus 2 is correct. Okay, now let us go to the second part. Second part என்னது, around the semicircle mod z equal to 1, but the angle is given in this manner. இது என்னது அப்படின்னா, so part 2. So I will take it away on the curve. So second part வந்து என்னது அப்படின்னா, second part it is given that வர எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. So இது எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போற சர்க்கிள். ஓகே, this is my curve. Z is equal to minus I ல இருந்து ஆரம்பிச்சு Z equal to I, Z equal to I ல முடியுது. அதாவது இதனுடைய வேல்யூ வந்து ஆங்கிள் வந்து 0, இதனுடைய ஆங்கிள் வந்து minus 90. So this is minus pi by 2. இந்த இதனுடைய ஆங்கிள் வந்து pi by 2. Okay, so this is the notation. அப்ப இதுக்கும் அதே கதை தான், என்னது அப்படின்னா z of t, which is equal to cos t plus I times sin t, where the theta varies from minus pi by 2 ல இருந்து, which is less than or equal to t, which is less than or equal to pi by 2. Okay, அப்போ what is my z dash of t? Z dash of t வழக்கம் போல எழுதினா sin theta cos theta minus sin theta, minus sin t plus I into cos t. Okay, and what is my f of z, which is equal to mod z. அப்ப இதுவும் எனக்கு என்ன வந்துரும்னா, இந்த கதையில அதேதான்,
இந்த மாதிரி இந்த மாதிரியே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஹியர் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி, இது வந்து நான் C2 வச்சுக்கிட்டுமா, அப்போ இன்டெக்ரல் ஓவர் C2 mod z dz which is equal to integral over minus pi by 2 ல இருந்து pi by 2 f dash f of z of t. So f of z of t யும் எனக்கு என்ன கிடைக்கும், this is equal to 1. இது மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ will have this is minus sin t plus I into cos t dt. cos t dt. ஓகே, அப்போ வழக்கம் போல பிரிச்சிட வேண்டியதான். அப்போ இது என்ன கிடைக்கும், மைனஸ் sin theta cos theta மைனஸ், அப்போ மைனஸ் சைன் இன்டெகிரேட் பண்ணா cos, we'll have this is cos என்னது 90 degree cos t. ஓகே, லிமிட் வேரிஸ் ஃப்ரம் மைனஸ் pi by 2 ல இருந்து pi by 2. ஓகே, பிளஸ் I into cos t இன்டெகிரேட் பண்ணா sin t. அப்போ sin t it varies from minus pi by 2 ல இருந்து pi by 2. So which is equal to cos 90 minus cos of minus 90. Okay, minus 90 plus இது அப்படி bracket கொடுக்கிறேன். Okay, plus I into will have sin 90 plus minus sin of minus 90. And note that cos is an even function. Cos even function is the cos of minus which is equal to cos. அப்போ this is equal to cos 90 வந்துனது 1. இதுவும் எனக்கு cos minus 90 வந்துனது 1. Okay, because cos இது வந்துனது even function. Cos of minus t which is equal to cos t. இது even function. odd function ஆனது sin of minus t which is equal to minus sin t. Okay, அப்ப இந்த இடத்துல this is equal to இது இப்படி வச்சுக்கிறோம், இது வந்து 1 minus 1 கிடைச்சிடும். So this is will be 0 plus I into sin 90 எவ்வளவு 1 minus sin of minus 90 வந்து minus 1. அப்போ minus 1 இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. அப்போ we'll have this is 1. So this is equal to 2i. Okay, so we are having this integral over C2 mod z dz which is equal to 2i. Answer பார்க்கலாமா? So the other problem, that is 2i. It is correct. Okay, right. Okay, now we will go for a third thing. Third வந்து என்ன சொல்லிருக்கோம், around the circle. So this is my third problem. Around the circle mod z equal to 1. அப்போ அதை எழுதிடலாமா? So third problem. So mod z equal to 1 அப்படின்னு என்ன இருக்கும், இது வந்து full circle. இது வந்து யாரு, full circle we are having this. This is my full circle. Okay, இதுதான் full circle. So it starts from இங்க இருந்துங்க. அப்ப இது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ z of t which is equal to I write this is cos t plus I times sin t. Okay, where 0 which is less than or equal to t which is less than or equal to 2 pi. அப்போ z dash of t அப்படிங்கிறது யாரு, this is equal to cos theta minus sin theta. Sin t plus I into cos t. And modulus of f of z which is equal to mod z and which is always be going to be equal to 1. Above the integral over this C3, C3, what we will have this is mod z dz which is equal to integral over 0 to 2 pi, 0 to 2 pi. இரண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும், that is f of z of t into z dash of t which is equal to இதே கிடைக்கும். அப்போ minus sin t plus I into cos t into dt. So what do we have அப்படின்னா, this is sin cos minus I, அப்போ minus I இன்டெகிரேட் பண்ணா cos. அப்போ cos t okay, limit varies from 0 to 2 okay, plus I into sin t okay, limit varies from cos இன்டெகிரேட் பண்ணா we have sin 0 to 2 pi.
Okay. So இந்த term is 0. Sin 2 pi is 0, minus is 0. So இந்த term இதோட calculate பண்ணுவோம். அப்போ cos 2 pi minus cos 0. Cos 2 pi யும் cos 0 பார்க்க போறேன். இது வந்து 1. So it is equal to 1. அப்போ then இதனுடைய cos 2 pi இதனுடைய வேல்யூ வந்து அதுவும் எனக்கு 1 தான். நல்ல பரவாயில்ல. cos 0. Okay, இது 0. இது இப்படி வரும். Okay, இப்படி வரும். Okay, இப்படி வரும். இப்படி வரும். அப்படி வந்து நிற்கும். இது 0. இது 0 டிகிரி. இது pi by 2. Okay, இது 3 by 2 and pi by 2 and this is my pi. இது பையில இது என்னது முக்கால் வந்து. Okay, 3 by 4 pi. Okay, this is equal to pi. கரெக்டாக இருக்கலாம். pi plus pi plus pi by 2. Pi by 2. அப்படின்னா 3 by 2. அப்போ இந்த 3 by 2. இது வந்து என்னது அப்படின்னா pi plus by 2 pi. அப்போ 2 pi வந்து இதோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 minus 1 that is equal to 0. Okay. Answer check பண்ணலாமா? So 7 from yes it is 0. So we have to do this. Okay. Okay. Now let us get into the 8th problem. இது என்ன சொல்றாங்கன்னா calculate this for the integral over c mod z bar dz where c is the closed curve consisting of the upper hemisphere. இதெல்லாம் சொல்றாங்க. Let us see what it is அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல we'll go sketch the curve. ஓகே, அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா this is my y axis and this is my x axis. ஓகே, என் கர்வ் எப்படி இருக்குன்னா இந்த ஒன். ஓகே, this is my y axis, this is my y axis. இதே என்னுடைய கர்வ். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு I'll make it be like this. ஓகே, இப்படியே போகுது. So this is my curve. இங்க இருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து முட்டுது. இந்த இடத்துல வந்து முட்டுது. அதுக்கப்புறம் இந்த இடம் யாரு z ஈக்குவல் டு -1 அண்ட் இது z ஈக்குவல் டு 1. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைன் அடிக்கட்டி. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தீஸ் ஆர் த டூ ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஐ கால் திஸ் இஸ் டு பி மை C1 வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய C2. அப்போ என்னுடைய மொத்த கர்வ் C ஈக்குவல் டு C1 plus C2. C1 plus C2. அப்ப எனக்கு தெரியும் integral over c which can be split. Integral over c1 plus integral over c2 பார்க்கிறேன். அப்ப முதல்ல integration over c1 பார்க்கிறேன். Then we will go for integration over c2. Then we ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஓகே, so on c1 on c1. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ல பார்க்க போறேன். அப்ப எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா z of t which is equal to வழக்கம் போல cos t plus I times sin t. Okay, where 0 which is less than or equal to t which is less than or equal to pi. ஏன்னா pi தான் ஒரு ஆஃப் சர்க்கிள் தான் வருது, அதனால. Okay, what is my z dash of t which is equal to sin theta cos theta minus sin t. Okay, plus I into cos t. இதை differentiate பண்ணலாம். Okay, then we are going for next. What is my இங்கே எழுதிக்கிறேன். Okay, f of இதுதான் என்னுடைய f of z. That is mod z into z bar. Okay, அதான். அப்போ எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is f of z which is equal to f of x plus iy அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது எப்படி டிஃபைன் பண்றேன், modulus of x of y. So that is equal to x square plus y square. இது modulus into z bar. Z bar ங்கிறது யாரு? That is x minus iy. So this is the definition. Okay. இப்போ we are going to calculate what is, oh sorry. Just a minute. That கொஞ்சம் மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே,
Okay, so we'll do this fellow. Okay, so f of zங்கிறது இது தெரிஞ்சு போச்சு. அப்போ now we are going to calculate what is my f of z of t, f of z of t, which is equal to f of z of tங்கிறது யாரு, cos t plus I sin t. அப்போ this is equal to cos t plus I times sin t, which is equal to என் கணக்குப்படி this is square root of என்ன வரணும், cos square t plus sin square t. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1 இன்ட்டு இதனுடைய கான்ஜுகேட். அப்போ that is equal to cos t minus I sin t. இதுதான் என்னுடைய, அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1. Okay, so that is f of z of t, which is equal to cos t minus I sin t, minus I sin t. ஓகே, இப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ண போறேன், z dash of t. z dash of t என்னன்னு வச்சிருக்கோம், z dash of t which is equal to என்னது, that is minus sin t plus I cos t, minus sin t plus I cos t. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ f of z of t, okay, into z dash of t, which is equal to these both of இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது எப்படி இருக்குமா, cos t minus I sin t into minus sin t plus I times cos t. இது மல்டிப்ளை பண்ணோம்னா ரியல் பார்ட் போல இருக்குமா, அப்போ cos இந்த சைடு, அப்போ minus sin t cos t, minus sin t cos t. அப்புறம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும். அப்போ I ஸ்கொயர் மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் I ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் sin t cos t. sin t இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா எழுதலாம், அது வந்து என்னன்னா ஒரு மைனஸ் சேர்க்கணும், அவ்வளவுதானே. ஸோ வில் ஹேவ் திஸ் இஸ் cos t. இது வந்து sin t cos t, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் sin t cos t, அதுக்கு ஒரு மைனஸ் சேர்க்கணும். ஸோ வில் ஹேவ் திஸ் இஸ் பிளஸ் sin t cos t. இந்த இடம் புரியுதா, வில் ஹேவ் திஸ் இஸ் ஓகே. ஸோ பிளஸ் I இன்ட்டு இப்போ இமேஜினரி பார்ட், அப்போ cos t இங்க cos, அப்போ cos ஸ்கொயர் t, கரெக்டா. அப்போ we will have this is cos ஸ்கொயர் t. ஓகே, அப்புறம் இது ரெண்டு மட்டும் மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் sin ஸ்கொயர் t, பிளஸ் sin ஸ்கொயர் t. ஸோ இது மைனஸ், இது பிளஸ், இது அடிப்பட்டு வரும், இதோட வேல்யூ வந்து 1. ஸோ that is equal to I. Okay, so the integral over f of z, அதாவது mod z z bar dz, which is equal to integral over 0 to pi இதற்கு வேல்யூ I into dz dt, which is equal to t மட்டும் கிடைக்கும். So I into t is equal to 0 to pi, that is equal to I pi. இது முடியல, இது யாருன்னா இன்டகிரேஷன் ஓவர் C1 தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்டகிரேஷன் ஓவர் C2 கால்குலேட் பண்ணுவோம், இன்டகிரேஷன் ஓவர் C2 கால்குலேட் பண்ணுவோம். அப்போ we are having this on C2, okay, on C2, okay. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் என்னுடைய C2. ஓகே, இது வந்து யாரு, z ஈக்குவல் டு -1ல இருந்து z ஈக்குவல் டு +1, அப்போ என்னுடைய வேரியேஷன் வந்து எங்கன்னா இதுக்கு மட்டும்தான் இருக்கு, அண்ட் y வந்து 0 we are having. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா z of t which is equal to x of t க்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன், t plus I times 0 where t வந்து எதுக்கு -1 less than or equal to t less than or equal to 1. Okay, t வந்து lies between this. So that's all, this is my z of t. அப்போ z dash of t ங்கிறது யாரு, that is equal to 1 constant multiplication. இப்போ f of z of t which is equal to கணக்குப்படி என்ன கிடைக்கும், it is f of t plus I0 which is equal to முதல்ல என்ன கிடைக்கும், இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. ஓகே, that is mod t முதல்ல, அதாவது இப்படி எழுதிக்கலாமா, t ஸ்கொயர் பிளஸ் 0t க்கு ரூட் எடுக்கிறோம்னா அதை நான் mod t அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்ட்டு
z bar எனக்கு அதே தானே t தான் இருக்கும் into dt. Okay, into dt. So we are going to find this value. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன். That is f of z of t into z dash of t, which is equal to mod t into t. அப்போ அவ்வளவுதாங்க, இதுமே இன்டகிரேஷன் போட்ட வேண்டியதான். அப்போ இன்டகிரல் ஓவர் c2, ஓகே, f of z dz, which is equal to integral over -1 ல இருந்து +1க்கு modulus of t into t dt அப்படின்னு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, mod t அப்படின்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல மாறும். அப்போ நான் இதை எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா, I will write this is equal to -1 ல இருந்து 0 வரைக்கும் mod t into t dt பிளஸ் இன்டகிரல் ஓவர் 0 ல இருந்து 1 வரைக்கும் mod t into dt, mod t t dt, t into dt. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நெகட்டிவாக இருக்கும் பொழுது இந்த mod tங்கிறது யாருன்னா மைனஸ் டி. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி. பாசிட்டிவா இருக்கும்போது mod tங்கிறது யாரு டி, பிகாஸ் திஸ் இஸ் மை டெஃபினேஷன். Modulus of t, which is equal to, we are having this is minus t if t is negative and t if t is positive, greater than or equal to 0. Okay, so this is a definition. அப்ப இத அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, this is equal to integral -1 ல இருந்து 0க்கு minus t, இங்க ஒரு t இருக்கு, அப்போ we have minus t square dt plus integral over 0 ல இருந்து 1, இங்க t, அப்போ t ஸ்கொயர் dt. ஓகே, அப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, this is equal to minus t cube by 3. Okay, the limit varies from 0 to, sorry, -1 to 0, -1 to 0 plus இதுவும் அதுதானே t cube by 3, the limit varies from 0 to 1, 0 ல இருந்து 1. அப்ப இதனுடைய வேல்யூ என்னது, 0 போடும்போது 0, so that is equal to 0. 1 போடும்போது என்னது, இங்க ஒரு -1 the whole cube னா -1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் 1/3 பிளஸ் இங்க 1 போடும்போது என்ன கிடைக்கும், 1/3 minus 0, so that is equal to 1/3 plus 1/3, which is equal to 2/3. ஓகே, அப்போ integral over C2 integral over C2 f of z dz, which is equal to 2/3. ஆனா எனக்கு என்ன வேணும், this is, நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு இது இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ எனக்கு வேணும். ஓகே, அப்போ ரெண்டையும் நான் கூட்ட போறேன். அப்போ முதல் வேல்யூ வந்து i பை, இந்த இடத்துல i பை பிளஸ் இந்த 2/3. ஓகே, அப்போ integral over c, so final result. Okay, so integral over c f of z dz, which is equal to integral over c1 f of z dz plus integral over c2 f of z dz. இது யாரு, this is 2 pi ஐயா, i பை, வெறும் i பை, இது i பை கிடைச்சிருக்கு, இது யாரு 2/3 கிடைச்சிருக்கு. அப்போ the answer is 2/3 plus i pi. So this is my answer. Okay,